வணக்கம் நான் ஷோ மால்சனஸ் பிசி வர மால்சனஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அயர்ன் மேன் 3 படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். ரிவ்யூ தாட்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் ஐ ஆம் பிளடி ஹாப்பி பிகாஸ் அயர்ன் மேன் 1 பார்த்தப்போ நான் வேற லெவல் ஹைப் ஆகி இந்த மனுஷனுக்கு வேற லெவல் ஃபேன் ஆனேன். பட் 2ல் லெட் டவுன் ஆயிடுச்சு. படம் சொதப்பிட்டாங்கிற மாதிரி எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஓரளவுக்கு தான் பிடிச்சது. ஓகேஷாக தான் இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷனை வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சின்ன வருத்தம் இருந்துச்சு. 3 வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஐயோ நல்லா இருக்கணுமே இல்லைனா வந்துட்டு குபுக்காயிருமே அப்படி மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பயத்தோட தான் ஆரம்பித்தேன். பட் I am bloody satisfied. போறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தோட ஃபுல் ஆன் வாட்ச் அலாங் வீடியோவும் பண்ணியிருக்கேன். வாட்ச் அலாங்கா அப்லோட் பண்றேன்னா இல்ல கட் டவுன் வெர்ஷன்ஸா மூவி ரியாக்ஷன்ஸா அப்லோட் பண்றேன்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று சேனல்ல இருக்கும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் படத்தை பற்றி பேசுகிறோம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்டோரி லைனும் வந்துட்டு எனக்கு பிடிச்சி போச்சு. கிளியராக இருந்துச்சு, எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாலிடான பேக் ஸ்டோரி இருந்துச்சு. அதில் வந்துட்டு இப்போ அந்த அவெஞ்சர்ஸ் கேரக்டரில் அந்த ஏலியன்ஸ் கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிறார் அவர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வராது அவர் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு. அது ஒரு மாதிரி அவருக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆனாலும் ஆன்சைட்டி அட்டாக்ஸ் மாதிரிலாம் வந்தாலும் அது வந்துட்டு அவர் ஒரு ஹாபின்னு சொல்லி மனுஷன் ஏன்னா ஹாபின்னா ஏதோ பெயிண்டிங் போடுறது இல்லை துணி வைக்கிற மாதிரி ஏதோ பண்ணுறது இல்லை ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே. நம்மால் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜாவேஸை வச்சு நம்ம பெரிய பெரிய சூட்ஸாக வந்து ரெடி பண்ணுறாப்புல. ஸோ அது வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக அவர் பண்ணுறாரு. பட் அதுவே வந்து கடைசியில் வந்து வேற லெவலில் கை கொடுத்தது வந்து அமேசிங்காக இருந்துச்சு. இந்த சூட்ஸ் எடுத்த ஒன்று இருந்தேன் ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரே சூட்டை வச்சே போயிட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளோ இருக்குமே உள்ள என்ன எடுக்கவே மாட்டேங்கிறாரு டென்ஷன் தான் நான். பட் வெயிட் பண்ணுங்க, அதை நாங்கள் கிளைமேக்ஸில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சது வந்துட்டு வாஸ் லைக் அவுட் ஸ்டாண்டிங். அது வந்துட்டு செமையாக இருந்துச்சு. அந்த சூட்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு டிசைனு அது வெவ்வேறு பேருங்கன்னு சொல்லிட்டு வேற மாதிரி அது ஒரு கிரேல ஒரு மாசம் ஒன்று வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ டோனி ஸ்டார்க்கோட கேரக்டர் பிரிச்சுட்டாப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓவராலாக வந்துட்டு திஸ் வாஸ் ஜஸ்ட் அ பிளாஸ்ட் ஆஃப் அ மூவி. எனக்கு தியேட்டர்ஸில் மிஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வருத்தம் பயங்கரமாக இருக்குது. ஒரு 11 வருஷம் கழிச்சு வருத்தப்படுற இடம்னு கேட்பீங்க நீங்கள். ஓகே புரியுது. பட் ஸ்டில் இது தியேட்டர்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தோணுது எனக்கு. ஒன்று சரியா. ஸோ டோனி ஸ்டார்க் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் அசைன்மெண்ட். ஸோ வேற லெவல். பெப்பர் பாட்ச் கேரக்டர் தான் வேற லெவல். அதை நான் எதிரே பார்க்கல. ஸோ அது ஒரு மாதிரி அவங்க வருவாங்க, ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக் ஆங்கிள் இருக்கும், கொஞ்சம் கியூட்டா வந்து போவாங்க. பட் இதுல வந்துட்டு ஒரு வேற லெவல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடைசியில் கிளைமேக்ஸ்ல எல்லாம் வேற லெவல் சம்பவம். எனக்கு என்னமோ கெஸ் பண்ண ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ண ஒரு மாதிரி குபுக்குன்னு முடிச்சாங்க. பட் அவங்க திரும்பி வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அண்ட் இதுதான் ரீசன் இருக்குமாங்கிறது எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் அந்த ரியாக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நான் எதிர்பார்க்கல. சம்பவம் வேற லெவல் வெயிட் ஆச்சு. ஸோ பெப்பர் பாட்ச் கேரக்டர் absolutely nailed it. அப்புறம் வந்துட்டு அந்த கர்னல் ரோட்ஸ்ங்கிற கேரக்டர் ஆகட்டும், மற்ற பிரசிடென்ட் அவங்க எல்லா கேரக்டர்ஸ் ஆகட்டும். பட் கமிங் டு த வில்லன் எனக்கு சாலிடுங்க. அந்த ஒரு மேண்ட்ரின்னு சொல்லிட்டு இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி இதோ நம்ம வர்மா சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் சண்டை போட்டி அதெல்லாம் ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வச்சிருந்தாங்க. மண்டை கஞ்சிருச்சு எனக்கு ஆக்சுவலா. பிகாஸ் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆரம்பத்துலேருந்து அவரை காட்டினது அந்த மேண்ட்ரின்னு காட்டுறது, அந்த மனுஷனோட பாடி லாங்குவேஜ், அந்த மனுஷனோட லுக்கு ஒரு சின்ன மேன்பர் மாதிரிலாம் வச்சுட்டு வேற மாதிரி இருந்தாப்புல மனுஷன். செம்ம வைப்பா இருக்காரு, செம்ம அமேசிங்கா இருக்காரு அப்படிங்கிற ஜோன்ல இருந்து பார்த்தா டே நீயானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை நான் ஸ்பாயிலராக கொடுக்குறது நிறைய பேர் பார்த்துருப்பேன். அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஸ்பாயிலர் ஃபேக்குன்னு சொல்லிட்டேன்னா சரி ஃபேக்குங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுங்கிறது நான் சொல்லல சரியா. ஸோ வேற லெவல். அந்த பர்சனோட அந்த பர்சனாவே ரொம்ப பிடிச்சது அந்த வீடியோஸ்ல காட்டும் போது. பட் நேரில் காட்டும் போது என்ன புஜுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தாப்புல. அண்ட் பேர் ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் பென் கிங்ஸ்லின்னு நினைக்கிறேன். அந்த கிங்ஸ்லின் பேர் வச்சாலும் இப்படி தான் போட்டுருக்குது. ஸோ அவரோட ஆக்டிங் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. பட் ஹேவிங் செட் தட் அந்த கிலியன் ஆல்ரிச் கிலியன் லைஃப் ஐம் நாட் ராங் ஆல்ரிச் கிலியன் அந்த இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. பார்க்குறக்கும் ஆள் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் கெஸ் பண்ணிட்டேன் இந்த மனுஷன் ஏதோ ட்விஸ்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ட்விஸ்டாக இருப்பாரு சொன்னல இந்த நம்ம மேண்ட்ரின்ங்கிற கேரக்டர் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் தட் வாஸ் லைக் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி செம்ம மாஸ்டரானி கெத்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன பண்ணுது திடீர்னு மனுஷன் வாயிலேருந்தெல்லாம் தீ வந்தோட டே என்ன டிராகன் மாதிரி பண்ணிட்டு இருக்கு, டிராகனுக்கு போகிறதா போட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. So yeah, that was amazing. And அவரோட அந்த டீமும் அந்த ஒரு மொட்டை மாதிரி ஒருத்தர் அந்த ஆள் மாசுங்க மாசு செம்மையாக இருந்தாப்புல. அந்த கேரக்டர் அந்த பொண்ணு கேரக்டர் ஆகட்டும் அவங்களோட பவர்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு அயன்மேனுக்கு ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான வில்லன். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ஸோ எல்லாமே சிங்க் ஆகி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த வில்லன் கேரக்டர்ஸ் அவங்க ப்ளே பண்ண விதமாகட்டும், அவங்க பண்ண விஷயங்களும் ஆகட்டும், அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதமாகட்டும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த கடைசியில் அந்த ஒரு போர்ட் கிட்ட நடக்கிற விஷயங்கள்லாம் இட்ஸ் லைக் அப்படியே மைண்ட் ப்ளோனு. டே என்னோட ஆடிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க.
கேமரா ஆங்கிள்ஸ் மூவ் ஆனதும் சரி, சில விஎஃப்எக்ஸும் சரி, வாஸ் லைக் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் கடைசியில் அந்த மொத்த சூட்ஸையும் வந்துட்டு அப்படியே அந்த சமன் பண்ணது, அந்த நான் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜெரிகோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் அதுவும். எனக்கு வேற லெவல் பிளாஸ்ட். அண்ட் தென் அப்படியே மனுஷன் பாஞ்சு குதிக்க ஒவ்வொரு சூட்டும் வந்து அட்டாச் ஆகிறதாகட்டும். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த சூட் வந்துட்டு அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகும் வந்து அந்த சூட்டை வந்துட்டு பெப்பருக்கு கொடுக்கறதாகட்டும், அது அங்கிருந்து மறுபடியும் இழுத்துக்கிறதாகட்டும், அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்க எக்ஸ்ட்ராடனரி எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு வேற லெவலில் பிடிச்சது. ஸோ ஐ அப்சல்யூட்லி என்ஜாய்ட் இட். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன படம் என்னதுங்க? ஓ, தார். ரைட்டு, தார் த டார்க் வேர்ல்டு. ஓகே, ஸோ அயர்ன் மேன் 3 பார்த்துட்டோம். அடுத்த தாரோட அடுத்த படம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் கேப்டன் அமெரிக்கா த வின்டர் சோல்ஜர். இதை தான் பயங்கரமாக ஹைப் பண்ணிருக்காங்க எல்லாருமே. கேப்டன் அமெரிக்கா த வின்டர் சோல்ஜர் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, நீங்கள் பாருங்கள், சீக்கிரம் பாருங்கன்னு. ஸோ அடுத்தடுத்து பார்த்துறேன்னு சொல்கிறேன். பட் ஃபார் நவ் அயர்ன் மேன் 3 வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைங். இட் வாஸ் லவ்லி, இட் வாஸ் அமேசிங் ஃபார் மீ அண்ட் ஐ ஆம் பிளட்டி ஹைப்ட். ஆனால் அந்த செஸ்ட்டில் இருக்கிற அந்த இது எடுத்துட்டாங்க, அந்த என்னது அந்த ஆர்க் ரியாக்டர் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நார்மல் மனுஷனா மாதிரி இது அவரை காப்பாற்றிட்டு இருந்துச்சா என்னன்னு தெரியல எனக்கு இத்தனை நாளா. பட் யா, மேபி அதுவும் எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஹீஸ் நோ பேசிக்கலி நார்மல் ஹியூமன் பீங். அவர் இடமும் டிஸ்ட்ராய் ஆச்சு இந்த ப்ரெஸ்ஸு கிட்ட. அது மட்டும் நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரெஸ் உசுப்பேற்றுனாங்கன்னா வாய் விடக்கூடாது. அது அயன்மானாவே இருந்தாலும் வாய் விடக்கூடாதுங்கிறது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெஸ் பீப்புள் வில் ப்ரொவோக். சரியா? பேசக்கூடாது. ஜிப் பேசாமல் போய் வேலையை பார்த்துட்டு அமைதியாக போயிடணும். அவங்களே நம்மளை மறந்துட்டு அடுத்த ஆளை பட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ அவங்க இதை உசுப்பேற்றுறாங்கன்னு வாய் விட்டிங்கன்னா அயன்மேனாக இருந்தாலும் நாசம் பண்ணிடுவாங்கோ அப்படிங்கிறது வந்துட்டு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பொதுவாகவே சொல்கிறேன், சரியா? இது ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓவரால் இட் வாஸ் அமேசிங். இட் ஹேட் ஆல் தி எலிமெண்ட்ஸ். ஐ அப்சல்யூட்லி லவ்ட் இட். இதனோட ரிவ்யூ ஆன் அயர்ன் மேன் 3 உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் நான் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோப் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.